இந்த விவகாரம் நம்ம தொடர்ந்து வாதித்து கொண்டே இருக்கக்கூடிய தலைப்பு தான். இதில் முக்கியமாக ஒரு விஷயம், இப்போதைக்கு கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்வதும் சிவகுமார் தான், வரப்போகிறார்னு சொன்னதும் சிவகுமார் அவர்கள் தான். என்ன நடக்குது முதல்ல அதிலிருந்து அந்த புள்ளியிலிருந்து பேசலான்னு நினைக்கிறேன் ஷியாம். அப்படி ஒரு திட்டம் விஜய் அவர்களுக்கு இருந்ததா? இப்போ ஏன் வேண்டான்னு அங்கே சொல்கிறாங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த அரசியலை? இது ஒன்று தான் இது வரைக்கும் இந்த 30-40 வருஷமாக நான் பேசுனதில் வித்தியாசமான விஷயங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் தான் வர்றதாக சொன்னதாக இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சர் வெளிப்படையாக சொன்னார். விஜய் என்னோட ஃபோனில் பேசினார், வர்றதுக்கு விருப்பம் தெரிவித்தார். நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் வந்த உடனே கர்நாடகத்தோட வறட்சி பகுதிகளெல்லாம் சுற்றி காட்டுவோம், ஆனால் தண்ணி தர முடியாது, இப்படி தான் அவர் சொன்னாருங்க. இதில் மாற்றுக்கருத்துல இல்லை, விஜய் தரப்புல இருந்து எதுவும் வரல, தமிழ்நாடு தரப்புல இருந்து அதிகாரபூர்வமாக வரல. சில அமைச்சர்கள் பேசினாங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போவதற்கு விருப்பம் தெரிவித்தது உண்மைதான், கர்நாடக முதலமைச்சர் அழைப்பிதழ் கொடுத்ததும் உண்மைதான். எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கர்நாடகாவில் ஹெலிகாப்டர் எல்லாம் தயார்னு அவர் சொன்னாரு. இங்கேயும் ஒரு 14 பேர் லிஸ்ட் தயாராகி இருந்தது எல்லாமே நம்ம செய்திகளாக பார்த்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான செய்தி வராத வரைக்கும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து கர்நாடகம் முன்னுக்கு பின் முரணா பேசுறது, ஏமாத்துறது, இது சர்வ சகஜங்க. என்னோட சொந்த அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. 91 இடைக்கால தீர்ப்பு வர்றப்பவே இதே நிலைமை தான் வந்தது. இன்னைக்கு ரவிக்குமார் சொல்றாரு, பேசாம நம்ம கரண்டை கட் பண்ணிடுவோமான்னு. 91 ஜெயலலிதாமா ஆல் பார்ட்டி மீட்டிங்ல சொன்ன விஷயங்க அது. பக்கத்துல லத்தீஃப் அண்ணா உட்கார்ந்து இருந்தார், பதறி போயிட்டார் அவர். என்னங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு, கரண்டை விட கட் பண்ணிடுவோங்கன்னாங்க. வெறும் இடைக்கால தீர்ப்பு, கர்நாடகா அந்த இடைக்கால தீர்ப்பை எழுத்தது 205 டிஎம்சி. 91-92 நல்லா மழை பெஞ்சது, தண்ணியெல்லாம் வந்துச்சு. 93 அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. இடைக்கால தீர்ப்புக்காக நடத்தப்பட்ட உண்ணாவிரதங்க அது. பொதுவா கர்நாடகத்தோட ஸ்டாண்டு இதுதான். அது லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டோட உரிமையை மதிக்கிறது இல்லை. அதுவும் 2 இஷ்யூ கிளப் பண்றது தப்பு. அதாவது நம் காவிரி நீர் பங்கீடு, இப்போ மழை பத்தலை, பஞ்ச பங்கீடு, டிஸ்ட்ரிக்ட் ஷேரிங், மேகட்டாட்டுங்கிற ஒரு செப்பரேட் இஷ்யூ, 2ஐயும் சேர்த்து பேசுறது சரியா வராது, அது ஆபத்தானது. இதை பல விவாதங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறது உண்மையிலேயே சிறந்த ஐடியா தான். அது கூட்டணும். அது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஜனநாயக நடைமுறையும் கூட. இதுல ஒரு கேள்வி, நம்ம நிறைய நேரங்கள்ல இது தொடர்பா, காவிரி நதிநீர் தொடர்பா, விவாதம் தொடர்பா நம்ம அரசியல் காட்சிகளை பார்த்துருக்கிறோம். இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த விஷயம் பல நாளா பேசப்படுது. திரு விஜய் அவர்கள் போறாங்களா இல்லையான்றதே கேள்வியா இருந்தது. 2 மாறுபட்ட கருத்துக்களை தாவேக அமைச்சர்களே பேசின காட்சிகள்லாம் பார்க்கிறோம். இல்லை, குறிப்பா தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போறாங்கன்றது அடுத்தது, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தற்போது? டிரான்ஸ்பரன்சியே இல்லைங்களே. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குங்க. நீங்க காவிரி டெல்டா வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிராமப்புற வறுமையெல்லாம் வந்துருச்சுங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நீர்மூழ்கி மோட்டார், நீருக்குள்ள இருந்த மோட்டார்லாம் தரையில தூக்கி வச்சாச்சு. ஏன்னா காயிலெல்லாம் போயிடுச்சு, அடி வாங்கிருச்சு. கரண்ட் பெரிய மாபெரும் இஷ்யூ. கரண்ட்டுக்கு குவாலிட்டி இல்லை, மோட்டர் அடி வாங்குது. இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாசமா இந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். கடைமடை பகுதி படுமோசங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இஷ்யூல பப்ளிக் கன்சல்டேஷனும் இல்லை, டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. அதுதான் இதுல லேக்கிங். கர்நாடகா சொல்லிட்டே இருக்குங்க, பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லுது, அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு. சரி, அடிப்படையிலே அப்போ பிஜேபி அமைச்சரவைன்னு வைங்க, பிஜேபி முதலமைச்சரும் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து டெல்லிக்கு போவாங்க. கர்நாடகத்தில் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டோட நிலவரம் ரொம்ப ஒரு அவமானகரமான நிலைப்பாடு என்னன்னா, இங்க 2 பிரதான கட்சி, திமுக அதிமுக இருந்த காலகட்டத்தில் சேர்ந்து போக மாட்டாங்க. சேர்ந்து டெல்லிக்கு போறது, சேர்ந்து பிரதமரை பார்க்கறது, ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று கூடுவது, இது இல்ல. இப்ப விஜய் வந்த பிறகு அது மாறுமோன்னு நான் நினைச்சேன். சரி, ஒரு 3வது போர்ஸா வந்திருக்கிறாரு, ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி பெற்றிருக்கிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு போறதுல என்ன கஷ்டம் இருக்கு, தாராளமா போவாரு. கொஞ்சம் யங் பர்சனும் கூட, அனுபவம் எல்லாம் தேவைதான். ஆனா இப்பவும் அது இல்லைங்க. தனுஷ் வந்தாலும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அதுல ஷியாம் 2 விஷயம் இருக்கு. இப்ப கர்நாடகாவுக்கு போவது அப்படின்றது, அதுல இருவேறு கருத்துக்கள் இருந்தது. நீங்க போயிடவே கூடாது, அது கர்நாடகா விரிக்கிற வலை, அதுக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு. இப்ப திரு மாணிக்கம் தாகூர்லாம் ஏன், என்ன இப்போ கர்நாடகா என்ன பாகிஸ்தானா இல்ல மற்ற பிற நாடுகளா, நம்ம போய் பேசலாமே அப்படின்னு இருவேறு கருத்துகள் இருந்தது. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பா இதுல
என்ன அணுகுமுறையில இருக்காங்கன்றதுல ஒரு குழப்பம் இருக்கா? வெளிப்படைத்தன்மையோடு எதுவுமே இன்னும் சொல்லாம இருக்காங்க. வெளிப்படைத்தன்மை குழப்பம் இருக்காதுங்க. ஏன்னா மேல்மட்டத்துல பேசியிருப்பாங்க, அது பேசாம எப்படி இருப்பாங்க? வெளிப்படைத்தன்மை இல்ல. அதாவது ஏன் இதை வெளியில சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தினங்க, அன்னைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாங்கிற ஒரு பிளான் இருந்திருக்கலாம். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்நாடகத்துக்கு முதலமைச்சர் போறத நான் அப்படியே தவறு அப்படின்னு கூட நாங்க காவிரி படுகை விவசாயிகள் சங்கம், எங்க சங்கம் அப்படியெல்லாம் நினைக்கலாங்க. எப்படியாவது போய் ஏதோ வந்து குறைந்தபட்ச தண்ணீராவது வாங்கிட்டு வந்தா போர்வெல்லாவது சார்ஜ் ஆகுமே அப்படிங்கறது தான் எங்களோட ஒப்பீனியன். அதெல்லாம் நான் தவறுனே சொல்லவே இல்லை. ஆனால் கர்நாடகம் வந்து காட்டுற வெளிப்படைத்தன்மை இந்த பிரச்சனை இல்ல. இது வந்து அனைவருக்குமான பிரச்சனைங்க. 30 மாவட்டத்துக்கு குடிநீர் பிரச்சனை இது. அனைவருக்குமான பிரச்சனை. காவிரி பிரச்சனைங்கிறது ஏதோ டெல்டா ஓரியன்ட் நினைக்க வேண்டாம். 30 மாவட்டம் இருக்கு. மொத்தம் காவிரி கூட்டு குடிநீர் ஆதார திட்டங்களை நம்பி 30 மாவட்டம் இருக்கு. சென்னைக்கு சேர்த்தா நான் சொல்றேன். சோ அனைவருக்குமான பிரச்சனை, அனைவருக்குமான முதலமைச்சர் ஏன் வெளிப்படைத்தன்மையோட நடக்கல? அதான் முக்கிய கேள்வி. அதான் முக்கிய கேள்வி. நம்ம பேசலாம்.